ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் ஹரிஷ் ஜெயசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா ரீல்ஸ் ரியாக்ஷன் பத்தி பார்க்க போறோம். சார் அன்னையர் தின வாழ்த்துக்கள். ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுக்க வேண்டியதுதான், இப்பதான் எடுக்க முடிஞ்சு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கும், எங்களுக்கே நடந்திருக்கும். லேட்டா வரவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி தான் அடி விழுக்கும். அதெல்லாம் மறக்க முடியாது ஸ்கூல் டைமு. சரி, அடுத்து போயிடுவோம். சின்ன வயசுல எங்க அப்பா படுற கஷ்டத்தை பார்த்து நம்ம பெருசானதும் அவர் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் பெருசானதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவரோட பிரச்சனையே நான் தான். ஃபாதர் டேஸ்க்கு உங்க அப்பாக்கு இதை சென்ட் பண்ணுங்க. அடுத்த இதுக்கு போயிடலாம். ஆமா, நீங்க யாரு? ஐயோ, என்னாச்சு இவனுக்கு? இது யாரு? உங்க ஒய்ஃபா? என்னது ஒய்ஃபா? ஆமா, இந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கும். ChatGPT போவேன், ஒன்று சர்ச் பண்ணுவேன், வெளியே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணும்போது அது எல்லாமே போயிடும். எங்கடா காணும் அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள அந்த சைட்ல ஒரு 3 பட்டன் இருக்கும். அதை தொட்டு நீங்க உள்ள போனீங்கனாலே இருக்கும் ஒரு சில நேரம். உன்னை பார்த்தா ஒரு நல்ல மெமரி உள்ள ஆள்மா இருக்க. தேங்க்யூ சார். அந்த வண்டி நம்பர் தெரியுமா? வண்டி நம்பர் TN02 AM 6264 சார். TN05 6264. நானே நிறைய தடவை இந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அடுத்த செகண்ட் நான் மறந்துடுவேன். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இவங்களுக்கும் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதான் நான் முதல்ல எடுத்து வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்பதான் பேச முடிஞ்சு. அப்புறம் தீபாவளி நிறைய பேர் கொண்டாடி வைப்பீங்க, எப்படி கொண்டாடிப்பீங்க கமெண்ட் சொல்லிருங்க. அடுத்த எடுத்து போயிடுவாங்க. சார் அன்னையர் தின வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த போர் வந்து கைவிடப்பட்டிருக்கு, அது குறித்து உங்களோட எங்கே விடப்பட்டது? என்னடா சவுண்ட் இது? இந்த சவுண்ட் கேட்டாலே சிரிச்சு இப்பதான் சவுண்ட் இருக்கு. ஈஸி கேம். நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவா. குட் பேட் அக்லிட்டனா, குட் பேட் அக்லி அந்த படத்திலேயே என்னென்னமோ காமிச்சிருப்பாங்க. சைனால இருந்து வர கேங்ஸ்டர் எல்லாம் அவங்களோட சேர்ந்து கூட்டணி வச்சிருக்க மாதிரி அது மாதிரி காமிப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தோத்துருக்கலாம். ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க, டம்மி பிசாக்கேடா. எல்லா டைலாக்கு மாத்தி வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு டைலாக் வருதுன்னா அதை அப்படியே மாத்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே ட்ரெண்டு, அது காமெடியா வேற இருக்குது. சிவாஜி சார் படங்கள் பல ஒன்னே குறிப்பிட்டது, ஆனா எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். பலங்கிறதுல பற்பல அவர் செஞ்சது, அதுல சில அல்லது பலன்னு சொல்லலாம். கொஞ்ச நேரம் நானே கன்வியூஸ் ஆயிட்டேன். பலங்கிறதுல பற்பல அவர் செஞ்சது, அதுல சில அல்லது பலன்னு சொல்லலாம். என்னெல்லாம் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? சரி, அடுத்தது போயிட்டோம். சிஎஸ்கேக்கு யாரு ஒரு பெரிய காம்படிஷனா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக தளபதி ஸ்டாலின் தான். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அவரு டிவிக்கே நஷ்டான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அவங்க சொன்ன சிஎஸ்கே, அவர் சொன்னது சிஎஸ்கே, இவர் புரிஞ்சுக்கிட்டது டிவிக்கே, ஆனா அவங்க சொன்னது டிஎம்கே. ரொம்ப தப்பு சார். டேய், இதுதான்டா உலகத்திலேயே முதல்ல கண்டுபிடிச்ச கேமரா. அப்ப இந்த போட்டோவை எந்த கேமரால படம் பிடிச்சிருப்பாங்க? ஆமா இல்ல, யாரு படம் பிடிச்சிருப்பா? உனக்கு அறிவு இருக்கா? ஏற்கனவே பார்த்துருக்கேன். அறிவு இருக்குங்கிறத எந்த அறிவுல கண்டுபிடிக்கிற? சொல்லக்கூடாது. நீங்க யாரு சொல்றதுக்கு? தாயின் வயிற்றிலே கருவுற்றிருக்கும் போது நீ எந்த ஜாதியின் எனக்கு மேட்ச் வராது, ஏன்னா எனக்கு மேட்ச் வந்தது. என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம். தமிழ்நாட்டுல இருந்து வரனால சார் சில முக்கியமான கேள்விகளை அங்க இருந்து வந்தாலும் கேள்வி கேட்கலாம். அடுத்த போய்க்கோ. மேடம், அங்க ஸ்டேஜ்ல பார்த்தத வச்சு நீங்க நம்மள ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. அது வேற மாதிரி. அர்லே மாதிரி உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம். இந்த மாதிரி எப்படியா இதெல்லாம் எடிட் பண்றீங்க? அதான் வர்க்கீஸ். அடுத்து நிறைய ஃப்ரீ ஃபயர் ரீல்ஸா வச்சிருக்கிறேன். அந்த ரீல்ஸ் எல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்த்துக்கலாம். இப்போ இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சமுத்திரக்கனி, சமுத்திரக்காய், சமுத்திர பிஞ்சு, சமுத்திர கொட்டை. யாரா இவனுங்க? எங்கிருந்தா வந்துக்கிறானுங்க?
அவ என் பொண்ணு, நான் அவ அப்ப. இது என்னோட குடும்ப பிரச்சனை. நீ யாரா? நீ யாரா? நான் தாண்டா லியோ. அண்ணாங்கட்டி. எல்லாத்தையும் மாற்றி போறதா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ட்ரெண்ட் ஆயிடுச்சு. கதையா? ஒரு வாரம் மட்டும் அந்த 5 நாள் மட்டும் எடுத்து போயிட்டே இருக்கும். சாட்டர்டே சண்டே மட்டும் அண்ணன் போயிருக்கேன். என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும், இங்க அடிச்சா இங்கதான்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு. இது மாதிரி நெட் கிடைக்கிறதுக்கு ஏரோப்ளைன் மோட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவோம். அது போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப காமெடியா இருந்துச்சு. இதெல்லாம் ஒவ்வொன்றா கட் பண்ணி அந்த கிரீன் ஸ்கிரீன்ல மட்டும் அதை கரெக்டா கட் பண்ணி அந்த எமோஜி கரெக்டா போட்டு வச்சிருக்காங்க. அங்க என்ன தேடுற? அங்க இல்ல இங்க. அங்க என்ன தேடுற? அங்க இல்ல இங்க. ஏன் இதெல்லாம் எடிட் பண்றீங்க? ஒவ்வொன்னு பார்க்கும்போது நம்ம ரியல் லைஃப்ல இருக்கிற மாதிரியே இருக்குது. இந்த டேப் எல்லாம் பிரிக்கிறதுக்குள்ள ஒரு நாள் விடிஞ்சே போயிடும். அந்த அளவுக்கு இருக்கும். அந்த எட்ஜ் மட்டும் எங்க இருக்குன்னே தெரியாது. ஒரு சைடு பார்த்தா இன்னொரு பிஞ்சு வரும். நடுவுல இருந்து பிஞ்சு எடுக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்படிதான் இது எடிட் பண்ணி போறாங்க பாத்தியா? சார் கேம் ப்ளே பண்றீங்களா? இல்ல வரல, அவ்வளவுதான், பினிஷ். ஸ்டோரி சுத்தம், ஸ்கூல் கேம் முடிஞ்சு. கேம் மட்டும் போகாம இருந்ததுன்னா இவ்வளவு 3 சீசன் வந்திருக்காது. சூப்பர். இது நிறைய பேர் பல பேர் பார்த்துருப்பீங்க. இது நான் ரொம்ப நாள் கழிச்சு போடுறேன். அதனால உங்களுக்கு நல்லா சொதப்பிட்டேன்டா. நீங்க ஒரு ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நான் ஒரு பொம்பளை. ஆனாலும் இவரை வச்சு இத்தனை ரீல்ஸ் எடிட் பண்ணி போடுறீங்க பாத்தீங்களா? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும். இங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, தயவு செய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு, இவர் தான் எங்க அமிதாப் மாமா. ஆனா 2025 அவர் தானே கப்படிச்சாங்க. என்னெல்லாம் இப்படி பண்ணி வைக்கிறீங்க ஜி? இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. வாங்கம்மா வாங்க, எங்களது வாகனத்துல பாருங்க. உங்கள் வீட்டில் உபயோகம் இல்லாமல் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை நாங்கள் நல்ல விலைக்கு எடுத்துக் கொள்கிறோம். ஓடாத பழைய கிரைண்டர், ரிப்பேரான பழைய மிக்சி, ஓடாத பழைய சைக்கிள், ஓடாத பழைய மோட்டார் பைக், கைமேல் பணம் தருகின்றோம். பார்த்தாலே சரி செத்துருவோம் போதும், அந்த மாதிரி இருக்கும் எல்லாமே. தம்பி முருகேசா, இந்த பார் அண்ணனை பாருப்பா தம்பி. மாணிக்க லாரன்ஸ் வீடு அது. ஏங்க தயவு செய்து எங்களை கருணை கொலை பண்ணி எங்களை இது பண்ணிடுங்க. சரிம்மா, நன்றி. வேற வந்திருக்கு இது ரீல்ஸ். கடைசி சவுண்ட் வர்ற பார்த்தீங்களா? அதான் ரொம்ப காமெடியா இருக்கு. பூலாம்பட்டியா? என்னையா பேர் இது? பெரிய பூலாம்பட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீ டவுன்லோட் பண்ணி வச்சதெல்லாம் வேண்டாம், நம்மளா போய் பார்க்கலாம். ஏன்னா அது இங்கே எடுத்துக்கலாம். எண்ட் ஆஃப் எராவா? எரா என்னன்னு சொல்றது உங்களை? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நிஜமெல்லாம் புண்ணா இருக்கு. சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிட்டு ரொம்ப பில்டப் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரூக்க வராங்கன்னு. ஒருத்தர் என்ன டக் அவுட் ஆயிட்டாங்க, இன்னொரு 8 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாங்க. ரொம்ப சங்கடம். நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு வருதா? இருக்கலாம்.
இது பப்ளி காண்டு கையிலேயே விட்டுச்சா ரீல்ஸா வரும். ஒவ்வொரு நாளும் என்னென்ன பண்றோமோ அது மாதிரி ரீல்ஸா வந்துட்டு இருக்கும். காலேஜ் போகும்போது காலேஜ் ரீல்ஸ் வரும், ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் ரீல்ஸா வரும். இப்ப தீபாவளி வந்திருக்கு, தீபாவளி ரீல்ஸ் வருது. அப்புறம் பொங்கல் வரும்போது பொங்கல் ரீல்ஸ் வரும். இது மாதிரி உங்க வீட்டுல கமெண்ட் பண்ணிருங்க. ஏன்னா நம்ம என்னன்னு பரவாயில்ல, ஆனா கீழே ஏதாவது சிதி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஊருட்டி இருக்கக்கூடாது, அது மட்டும் பண்ணிடவே கூடாது. அவ்வளவுதான், சீவக்கட்டை பிஞ்சு போயிரு. இன்னும் அது எடிட்டா ஏயா என்னன்னே புரியலையே. என்னென்னமோ நடக்குது, எல்லாத்தையும் எடுத்து போடுறானுங்க. அதான் ஏஐ மாதிரி தான் இருக்குது. பூனைக்கு புலி பயப்படுதா? நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. நாய்ஸ் கேட்கறேன்னு சொல்லிருங்க. என் பக்கத்துல மழை பெஞ்சிருக்கு, பக்கத்துல எடுத்துக்கிறாங்க. அடுத்தது பண்ணிட்டேன். அடே ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கமான் சார். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீல்ஸ் ரியாக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதே மாதிரி வீடியோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ ஏன் சவுண்ட் வரலைன்னா மைக் ஆஃப் ஆயிடுச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பை பாய். வாழ்த்துக்கள்.